பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு நல்ல மனம் கொண்ட முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு சிறிய எலி குட்டி நதியில் விழுந்தது. அதைக் கண்டு முனிவர் பரிதாபப்பட்டார். அதை தன் கையில் எடுத்துக்கொண்ட அவர் தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். தன் மந்திர சக்தியின் மூலம் அந்த எலியை ஒரு அழகான மனித குழந்தையாக மாற்றினார். அந்த குழந்தையை தமது மகளாக வளர்த்தார். அவள் எதிலும் புத்திசாலியாகவும் அன்பாகவும் வளர்ந்தாள். காலம் கடந்துவிட்டது. அவள் இளம் வயதுக்குச் சென்றாள். முனிவர் எண்ணினார், இவளுக்கு சரியான வலிமை வாய்ந்த உயரியவன் ஒரு மணமகனாக இருக்க வேண்டும். முனிவர் முதலில் சூரியனை அணைந்தார். நீ உலகத்தின் ஒளியும் சக்தியும். எனது மகளுக்கு நீ சிறந்த துணை. சூரியன் கூறினான், ஆம், ஆனால் மேகம் என்னை முழுவதும் மறைத்துவிட முடிகிறது. எனவே மேகம் என்னை விட வலிமை வாய்ந்தது. முனிவர் மேகத்திடம் சென்றார். மேகம் கூறியது, நான் உலகத்தை மூடியாலும் காற்று என்னை விரட்டிவிட முடிகிறது. அவன் என்னை விட வலிமை வாய்ந்தவன். பின் முனிவர் காற்றை அணைந்தார். காற்று சொன்னது, நான் பல வலிமையை கொண்டவன். ஆனால் பாறை என்னை எதிர்த்து விடுகிறாள். அவளால் நான் நகர முடியவில்லை. இப்போது முனிவர் பாறையை சந்தித்தார். பாறை அமைதியாகச் சொன்னாள், நான் வலிமையானவள்தான். ஆனால் எலி எனது மீது துளையிட்டு என்னை மெதுவாக பலகீனமாக்குகிறது. எனவே எலி என்னை விட வலிமை வாய்ந்தது. முனிவருக்கு விழிப்புணர்வு வந்தது. அவர் சிந்தித்தார், மகளின் உண்மை இயல்பு எலி. அவளுக்கு தகுந்த வாழ்க்கை துணை ஒரு நல்ல எலியே. அவர் மகளை கொஞ்சம் கூட குறைத்தாகவோ அவளுடைய பிறப்பை வெட்கத்தோடு பார்த்ததாகவோ எண்ணவில்லை. மாறாக அவர் உணர்ந்தார், ஒருவரது உண்மையான அடையாளம் அவரது பிறப்பு இயல்பு என்பது அவனை சரியான பாதையில் இட்டுச் செல்லும். முனிவர் மகளை மீண்டும் ஒரு அழகான எலியாக மாற்றினார். பிறகு ஒரு புத்திசாலி நல்ல சுபாவம் கொண்ட எலியுடன் திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். உண்மையான இயல்பை மாற்ற முடியாது. ஒருவர் தம் இயல்பையும் அடையாளத்தையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல அருமையான கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன.